Yes, of course. We will do it immediately, Frank. Memory bank is very important for our research. We have to create individual data for all our clients. Memory bank நம்ம ரிசர்ச்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிஸ்னஸ் இன்னும் பெருசாகும். Yes, of course. France, Russia, America and Japan develop this kind of memory bank research. இந்தியாவிலையும் இதுக்கான ரிசர்ச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். You have to start the procedure immediately. அதுக்கு தானே நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு. 1 minute, Frank. I'll get back to you. எப்ப பாரு வேலை. எப்ப பாரு லேப்டாப் போர்ட் மீட்டிங். என் கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கப்பா. வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங். அதனால தான். சாப்பிட்டியா? இல்ல. மாத்திரை போட்டியா? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. கார்த்திக் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் ஆஃபீஸ் போய் போட்டுக்கிறேன். சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறியம்மா. ஓகே, லவ் யூ, பாய். லவ் யூ. மாத்திரையை மறக்காம போடு. ரொம்ப தான் ஆக்குற. பாய். இவளை பார்க்கும்போதெல்லாம் மண்டைக்குள்ளே ஓடுறது ராஜா சார் பாட்டு தான். ராஜா சார் தான். என்ன கார்த்திக், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. யாரு? நானா? நீதான்டா. என்ன கலாய்க்கிறியா? இந்த ஷர்ட்ல நீ என்ன பார்த்ததே இல்லையா என்ன? இல்ல, அப்படி சொன்னாலாவது நான் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். சுத்த வேஸ்ட் ஃபெல்லோடா நீ. தாயே, நான் வேஸ்ட்டாவே எடுத்துட்டு போறேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. போலாமா? ஏறு. போலாமா? நம்ம ப்ரெஸ் ஆஃபீஸ் நம்பர் 1 பொசிஷன்லேருந்து நம்பர் 2க்கு வந்துருச்சு. என்ன காரணம்? எனி ஐடியாஸ்? என்னவா இருக்கும் சார்? ஒன்ன மாதிரி ஆளுங்கள வேலைக்கு சேர்ந்தால் தான்டா. நீ உருட்டு நான் ஏன் உருட்டு சேர்ந்து வாடா. என்னடா நாளைக்கு நாள் ரொம்ப ஸ்மார்ட் ஆனே போற. என்ன விசேஷம்? சும்மா ஊருக்கு போயிருந்தேண்ணே. யாரும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான் போல இருக்கு. பாத்தியா? நோ, நான் ஆல்ரெடி கமிட்டட்ண்ணே. உங்களை மாதிரி நான் ஒன்றும் மொட்டை பையன் இல்லைண்ணே. அடிங்க. ஏய் கண்டு வராங்க. ஹாய் மச்சி. ஹாய்டா. உட்காரா. ஓய், என்னடா? ஒன்றும் இல்லையா, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஏதோ எங்க 2 பேரை பத்தி பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. ஏன்டா? அவ ஆளோடு. ஹலோ. காசிப் ரெடி பண்றியா? ஏன்டா இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிஸ்கெட் தின்ட்டு இருக்கா பாராமா. தீசிஸ் பேப்பர் எங்கன்னு கேட்பானே. டீ வச்சு குத்திருந்தேன். குட் மார்னிங் சார். ஆஃபீஸ்க்கு தான் லேட்டாக வர, மீட்டிங்க்கு லேட்டாக தான் வருவீங்களோ? போடா சைக்கோ. ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாரோட ட்ரைனிங்கும் 2 months முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 month தான் இருக்குது. இன்னும் யாருக்குமே ஒரு கேஸ் எடுத்து எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரில. ஒரு ரிப்போர்ட்டுக்கு உண்டான பேசிக் குவாலிட்டிஸ் கூட யாருக்கிட்டையுமே இல்லை. என்ன பண்ணலான் இருக்கீங்க? இப்படியே டெய்லி ஆஃபீஸ் வந்துட்டு சீட்டு தேய்ச்சிட்டு போகலான் இருக்கீங்களா? வித்தின் 1 month ஒரு கேஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதோட தீசிஸ் என் டேபிளில் இருக்கணும். மீட்டிங் ஓவர். தேங்க்யூ. அஸ்வினி, திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். இனிமேல் லேட்டாக வராது. ஓகே சார். ஐயோ, நீயா? என்ன பயந்துட்டியா? திட்டு வாங்கிட்டேன், கடுப்புல இருக்கேன். இன்னும் கடுப்பேத்தாத போ. ஏன், என்னாச்சு? ப்ரெஸ் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி 3 மாசம் ஆச்சு கார்த்தி. இன்னும் ஒரு கேஸ் கூட எடுத்து அனலைஸ் பண்ண தெரியலன்னு சொல்லி திட்டான். இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுமா? என்ன பண்றதுனே தெரியல கார்த்தி. அவ்வளோதானே,
நான் பார்த்துக்கிறேன் வீடு. நீ பாத்துக்கிறியா? ஆமாம். நிஜமாவா? வேணா ஒன்று பண்ணலாம். ம் எங்கள் சித்தப்பா போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐயாக தான் இருக்காரு. ஓகே. கண்டிப்பாக நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கும். அதில் வேணால் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் எடுத்து தீசிஸாக பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். ஏய் சூப்பர்ரா. அப்போ ஏதாவது பேசி பாரு. உனக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? அப்போ ஓகே. ஏடா கார்த்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. நீங்கள்? நான் நல்லா இருக்கேன்டா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை, இப்போ தான் வந்தேன். ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏதோ ஒன்று சொல்லு. 2 கோல்ட் காஃபி. ஓகே சார், 2 minutes. டேய் கார்த்தி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமாம் சித்தப்பா, ஆஃபீஸில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சா, ஸோ பிஸியாகவே இருந்துட்டேன். என்ன சித்தப்பா, இன்னும் கோவமாகவே இருக்கீங்களா? டேய், என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் எப்போவாவது உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கேனா? இல்லை. எப்படி சொல்கிறது? என்ன, உன் அப்பாவுக்கும் எனக்கு தான் சண்டை. குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம் தானே, விடு. இந்தா இதில் 20 வருஷம் கேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு. சரி. உனக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சித்தப்பா. இதை நான் கொடுத்ததா வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் கார்த்தி சித்தப்பா, இது யாருக்கு? வாளுக்கு தானே? டேய் டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. நான் போலீஸ்காரன்டா. சூப்பர் சித்தப்பா நீங்கள். இது ஈசிஆர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதுல 3 பேர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இந்த கேஸ் விட்ரால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இடம் இதுதான் பெண்டிங் கேஸ். இதுல 5 ஸ்குவாட் போட்டு பார்த்தாச்சு. இது வரைக்கும் இது யார் பண்ணாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் இடம் சொல்றேன். இரு ஒரு நிமிஷம். சொல்லுங்க முருகன். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பொண்ணை கடத்திட்டாங்க சார். எப்போ? இன்னைக்கு காலையில் தான் சார். எங்கயா? நீலாங்கரை சார். அப்படியா? சரி வரேன், உடனே வரேன். சித்தப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். நான் கிளம்பணும், நீ பாரு. சித்தப்பா காஃபி. நீ சாப்பிடு, ஏதாவது எனக்கு ஃபோன் பண்ணு. 10 10 நிமிஷம் ஃப்ரீயாக பண்ணுறாங்களா? ஏதாவது சார். யார் சார் வேணும்? யார் சார்? சார் சார். ஏய் ஏய், யாரா எடிட்டர்? ஏய் ஏய், யாரா எடிட்டர்? ஏய், எடிட்டர் கூப்பிடுறா. ஏய் யாருங்க? உட்காரா. யார் வேணும்? ஹலோ. ஏய் யார் வேணும்? ஏய், நீ எடிட்டரா? சொல்லுங்க. இல்ல மூடிட்டு போடா. என்ன சார் ஆச்சு? குழந்தை அழுது. நக்கல் அடிக்காதீங்க சார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தீர்த்து வைக்க முடியும். பிரச்சனை எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு. என் தலைவனை பற்றி தப்பாக பேசினவன் எவன்டா? ரைட்டு, பிரச்சனை ஆரம்பிச்சிச்சா? தலைவனுக்கு சின்ன வீடு இருக்குது இல்லை, அது அவரோட விருப்பம். உனக்கு எங்கடா வலிக்குது? சார் சத்தம் போடாதீங்க சார். சிஓ வர நேரம் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். என்ன பிரச்சனை? ஓ, நீ தான் சிஓவா? ஒரே ஒரு ஃபோன் கால் தான், ப்ளஸ் ஆஃபீஸே இருக்காது. பாக்குறியா? என்ன சொன்ன? உனக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் டைம். நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்கோ. ஏன் உன் தலைவனுக்கு கூட ஃபோன் பண்ணிக்கோ. இந்த பிரஸ் ஆஃபீஸே இல்லாம பண்ணிடுவேன்னு சொன்னேன்ல. ரேகா, பேங்கிள் அத பண்ணு. இல்லனா இந்த பேங்க்ல போட்டுக்கோ. ஹலோ, சொல்லியா வரதா? தலைவரே எங்க இருக்க? இங்கே தான் தலைவர், ப்ரெஸ் ஆஃபீஸில் இருக்கேன். யாரை கேட்டு பிரஸ் ஆஃபீஸ் போனீங்க? ஆல்ரெடி அந்த பொம்பளை நம்ம கட்சியை ஜோக்கர் பார்க்குற மாதிரி பார்த்துன்னு இருக்கா. தனியாக 2 பேர் போய் என்னடா பிடிங்கிட்டு இருக்கீங்க? என்ன தலைவர்? முதல்ல அங்கேருந்து கிளம்புங்கடா. உங்களுக்கு கொடுத்த 2 நிமிஷத்துல 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. மரியாதை இந்த இடத்த காலி பண்ணிரு. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏய், நான் ஓவரா பேசுறேன். வெளியே போடா. என்னண்ணா இப்படி பேசுறா?